ஹாய் யூனிவர்ஸ், வெல்கம் டு எல்ஜிஸ் லைஃப். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சண்டே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் புதுசாக கல்யாணம் ஆன ஒரு கப்பலுக்கு வந்து கறி விருந்து வச்சுருக்கோம். ஸோ அவங்களை கூப்பிட்டு நிறைய தடபுடலாக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறது வீடியோவில் பார்க்கலாம். அந்த ஒரு எக்ஸ்டென்சிவ் கறி விருந்தில் என்னெல்லாம் வந்து சமைச்சாங்கன்றதை பார்ப்போம் நம்ம இப்போது. முதல்ல சோறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு யம்மியான ரசம். கொஞ்சமாக தான் ரசம் வச்சுருந்தது, ரசம்லாம் சும்மா சாம்பிளுக்கு தாங்க. அண்ட் தென் முட்டை, பெப்பர், கருவேப்பிலை எல்லாம் மசாலாலாம் போட்டு பெரட்டி வச்ச முட்டை, பாயில்ட் எக். இது தாங்க ஸ்பெஷலே. இனிமே தான் ஸ்பெஷல் ஆரம்பிக்க போகுது. மட்டன் குழம்பு. ஸோ மட்டன் குழம்புல பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வச்ச ஒரு மட்டன் குழம்பு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, நல்லா திக்காக தலைவால் கொஞ்சம் மீன் துண்டெல்லாம் போட்டு செஞ்ச மீன் குழம்பு. அதுக்கப்புறம் சிக்கன் பெப்பர் தொக்கு. இது ஆக்சுவலி ரொம்ப எம்மியாக இருந்தது. ஸோ சிக்கன் பெப்பர் தொக்கு ஒரு ஸ்பெஷல். அண்ட் தென் அவங்களுக்கு பிடிக்குமேன்னு அகெயின் ப்ரான் தொக்கு. ஸோ எண்ணெய் மிதக்க ஒரு சூப்பரான, ரொம்ப பெரிய ப்ரான் இல்லாமல் குட்டி ப்ரான் இல்லாமல் மீடியம் சைஸில் நல்ல டேஸ்டியான ஒரு ப்ரான் தொக்கு. அதுக்கப்புறம் பிரியாணி வெளியிலேருந்து தான் வாங்கியிருந்தது, வீட்டில் செய்யலை, மற்றதெல்லாம் வீட்டில் செஞ்சது. ஸோ இது ஜஸ்ட் சும்மா சாம்பிளுக்கு தான். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரைக்கும் சிக்கன் 65க்கும் தனியாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஏற்கனவே மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டாங்க, இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபிஷ் ஃப்ரையும் சிக்கன் 65யும் அதுவும் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இது இன்னொரு ஸ்பெஷலான ஐட்டம். இது பார்த்திங்கன்னா இளநீர் பாயாசம். ஸோ இளநீர் பாயாசம் என் நாத்தனார் பொண்ணு பண்ணது இது ஸ்பெஷலாக. ஸோ பண்ணிவிட்டு அவள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தா. ஸோ நல்லா சில்லுன்னு ஒரு இளநீர் பாயாசம். இங்கே சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குல்ல, கலர்லையுமே பயங்கரமாக இருக்குது. ஸோ சிக்கன் 65 ரெடி பண்ணியாச்சு. அண்ட் ஃபிஷ் ஃப்ரையுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ பொண்ணு மாப்பிள்ளை வந்தாச்சு. ஸோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு விருந்து பரிமாற ஆரம்பித்தாச்சு. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு எல்லாத்தையும் வச்சிட்ருந்தாங்க. அண்ட் ஓகே, ஒரு பெரிய உண்மையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணதில்லை. அண்ட் நான் ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எனக்கு பெருசாக சமைக்கலாம் வராது. ஸோ இந்த விருந்து பார்த்திங்கன்னா எங்களோட சித்தி வீடு, ஐ மீன் என் ஹஸ்பண்டோட மாமி வீட்டில் தான் நான் அவங்கள சித்தின்னு கூப்பிடுவேன். ஸோ அவங்க வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் எல்லாருமே வந்து அதில் கலந்துக்கிட்டோம். ஸோ யார் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா எங்கள் சித்தியோட தங்கச்சி, அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் இன்லா, என் ஹஸ்பண்டோட அக்கா, அவங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் இது ப்ரிப்பேர் பண்ணது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாயசம் மட்டும் என் நாத்தனார் பொண்ணு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா. ஸோ சூப்பராக எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டோம். இது என்னோடய பிளேட்டு. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒயிட் ரைஸ்லாம் வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக தாங்க போயிடுச்சு. ஸோ என்னெல்லாம் பண்ணிருக்கோம்னு பார்த்துட்டிங்களா, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. அவங்களுக்கு கறி விருந்துன்னு ஆக்சுவலி நாங்கள் தான் கட்டுன்னு கட்ட போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு, நான் செய்யும் போதே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் எல்லாருமே சாப்பிட்டோம். அல்டிமேட்டாக இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.